பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 28ஆம் தேதி. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஆசாரியர்கள், பிரபுக்கள், வணிகர்கள் அல்லது பொற்கொள்ளர்கள் என யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சில முக்கிய பணிகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வசனம் 8, 31 மற்றும் 32. ஜெருசலேமின் பாதி பகுதிக்கு அதிபதியாகிய பிரபுக்களாக இருந்தபோதிலும் அவனும் அவனுடைய குமார்த்திகளும் தங்கள் வேலையை செய்ய முன்வந்தனர். வசனம் 12. பிரதான ஆசாரியரான எலியாசிப்பும் அவனுடைய சகோதரர்களும் கர்த்தருடைய வேலையில் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர்களிடையே அவர்களில் சிலர் கடினமான, பெரிய அளவில் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய விரும்புவதில்லை. சிலர் தாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் அல்லது வேறுபட்டவர்கள் என தங்களுக்கு விசேஷமான கவனிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறார்கள். நாம் யாராக இருந்தாலும், எந்த பின்னணியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும், நாம் அனைவரும் தேவனுடைய பணியில் கொஞ்சமாவது பங்கு கொள்ள வேண்டும். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், அவருக்கு ஊழியம் செய்யவும் தெய்வீக ஒழுங்கோடு அவருக்குள் நிலைத்திருக்கவும் வேண்டும். தேவனுடைய வீட்டில் நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தை செய்ய முடியாது. மேலும் நாம் தேவனுடைய விருப்பத்தை மட்டுமே செய்ய வேண்டும். அவருடைய கட்டளையும் அவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஜனங்கள் நெகேமியாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் ஜெருசலேமின் மதில்கள் கட்டப்பட்டிருக்காது. எதிரிகளின் எதிர்பார்ப்பையும் பொருட்படுத்தாமல் அவனுடைய தலைமைக்கு கீழ்ப்படிந்ததால் கடைசி வேலையை முடிக்கும் வரை உழைத்து முன்னேறினார்கள். நெகேமியாவிடம் சிறப்பு சலுகைகள் அல்லது பரிசீலனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஜனங்கள் அவனை தொந்தரவு செய்யாததால் இவைகளெல்லாம் சாத்தியமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரலோக நெகேமியாவாக இருக்கிறார். புதிய ஜெருசலேமை கட்டுவதற்கான சரியான திட்டம் அவரிடம் உள்ளது. நாம் அனைவரும் தேவனுடைய கட்டளையை பின்பற்றி அவருடைய சித்தத்தில் திட்டமிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் இருந்து அவனைப் போலவே அனைத்தையும் செய்தால் நம் மூலமாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஜீவன் நமக்குள் இருந்து பாய்வதை காணும் பெருமை நமக்கு கிடைக்கும். அவருடைய உடன் ஊழியராக, உழைப்பாளிகளாக நாம் உழைக்க செல்வோம். நாம் என்ன செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம் என்பதை தேவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தில் முழு மனதோடு பங்கேற்பதன் ரகசியத்தை அவருடைய திட்டம் மற்றும் ஒழுங்கின்படி பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். நாம் செய்யும் எந்த வேலைக்கும் தேவன் கூடுதலாக பலத்தையும் கிருபையையும் மற்றும் ஞானத்தையும் எப்படி வழங்குகிறார் என்பதை நாம் கண்டு ஆச்சரியப்படுவோம். ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டையும் அன்பின் ஐக்கியத்தையும் நாம் அனுபவிப்போம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம்.